my sweet subscribers, welcome back to மனம் விட்டு பேசலாம் with உங்கள் ஸ்நேகிதி. என் மனதை எடுத்து போகும் உன் வார்த்தைகள். The power of words that touch and steal your heart. இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் முக்கியமா இருக்கும். ஆனா சில தருணங்களில் ஒரே ஒரு சின்ன வார்த்தை கூட போதும், அது நம்ம மனசு முழுக்க மகிழ்ச்சியை நிரப்பி நம்ம டேவையே லைட்டா லவ்லியா மாத்திடும். இந்த வார்த்தை யார் சொல்றதுன்னு மட்டும் முக்கியம் இல்லை, இந்த வார்த்தைகள் நம்மளை எப்படி வந்து அடையுதுன்றதுல தான் ரியல் மேஜிக்கே இருக்கு. இந்த வீடியோல ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்டலான ஹீலிங் செஷனும் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை முழுசா கேளுங்க. வார்த்தைகள் ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி. பட் அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, அந்த எனர்ஜியை பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா மாத்துற பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு நல்ல வார்த்தை எப்படி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதே மாதிரி தான் அதுக்கு இணையா இல்லை அதை விட அதிகமா கூட சில கசப்பான வார்த்தைகள் நமக்கு சங்கடங்களையும் இல்லை வருத்தத்தையும் கொடுக்கும். அதனால தான் நம்ம வார்த்தைகளை ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குற கருவியா பயன்படுத்தணுமே தவிர அழிக்கிற ஆயுதமாவோ இல்லை வெப்பனாவோ பயன்படுத்தவே கூடாது. இது ரொம்பவே முக்கியம். இப்போ அந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணுவோமா? நல்லா ஒரு டீப் பிரீத், மூச்சு பொறுமையா உள்ள இழுத்து பொறுமையா வெளியில விடுங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நீங்க இப்போ உங்க பெட்ல தூங்க போற நேரமா இருந்தா மட்டும் உங்க கண்களை மூடிக்கோங்க. இல்ல நீங்க டிராவலிங், டிரைவிங், குக்கிங்னு வேலையா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க கண்ணை திறந்துக்கிட்டே கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ ரெடியா? கண்ணை மூடிக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல நீங்க ரொம்பவே மனம் உடைஞ்சு போய் கவலையில மூழ்கி இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த நேரத்துக்கு இப்போ பின்னோக்கி போய் உங்களை பாருங்க. அப்போ நீங்க பார்க்க எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் படிக்கிறீங்களா? காலேஜ்? வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆர் கல்யாணம் கூட ஆயிருச்சா? அது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தருணமா வேணாலும் இருக்கலாம். அந்த நேரத்துக்கு போய் உங்களை பாருங்க. எப்படி இருக்கீங்க பார்க்க? உங்களோட அந்த பழைய வெர்ஷனை டிஸ்டர்பே பண்ணாம ஒரு ஓரமா நின்று நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. கடவுளே, என் வாழ்க்கையில இதையெல்லாம் நான் எப்படி கடந்து போக போறேன்னு ஒரு இனம் புரியாத பயத்தோட பதட்டத்தோட இருக்கிறத பார்க்க முடியுதா? யாராவது நம்மளை இந்த சூழ்நிலையில இருந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு தவிக்கிற தவிப்பு உங்க முகத்துல தெரியுதா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நெருங்கி போங்க. நிறைய கவலையும் பதட்டமும் பயமும் நிரம்பி இருக்கிற உங்களுடைய அந்த பாஸ்ட் வெர்ஷன் கிட்ட போய் நல்ல இறுக்கமா ஹக் பண்ணிக்கோங்க. தலைய தடவி கொடுத்து தோள்களை தட்டி கொடுத்து சொல்லுங்க, கண்ணா, ராஜா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நிச்சயமா நீ இது எல்லாத்தையுமே வெகு சீக்கிரமா கடந்துருவ. நீ நினைக்கிறத விட நீ ரொம்பவே பலசாலி தெரியுமா? நீ ரொம்ப ஸ்ட்ராங். உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் வரணும்ன்ற அவசியம் இல்லை. நீயே உனக்கு போதும். நீ அவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன். எழுந்துடுன்னு சொல்லி எழுப்பி உங்க பாஸ்ட் வெர்ஷனை நிக்க வச்சு அவங்க கண்களை தொடச்சு கைகளை பிடிச்சு இருக்கிற இடத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வாங்க. அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போங்க. நிறைய இயற்கை சூழ்ந்த இடம் ஆர் உங்க மனசுக்கு ரொம்பவே பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. இப்போ நீங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் நிக்கிறீங்க.
உங்க 2 பேர் முகத்திலையும் நல்ல இயற்கையான காத்து சில்லுன்னு வீசுது. உங்களை சுத்தி பூக்கள், செடிகள், அருவிகள்னு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. நீங்க 2 பேரும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்றீங்க, ஸ்மைல் பண்றீங்க. இப்போ திரும்பவும் உங்க பாஸ்ட் வெர்ஷன் முகத்தை நேருக்கு நேர் பாருங்க. இப்போ இத சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் நீ விட்டு கொடுக்காம என்ன எல்லாம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? நீ எவ்வளவுதான் பயந்தாலும், ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணாலும், நீ எங்கேயுமே ஒரே ஒரு அடி கூட பின்னாடி எடுத்து வைக்கவே இல்லை. நீ ரொம்பவே முயற்சி பண்ணி முன்னாடி எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கைய பெட்டரா தான் ஆக்கியிருக்கு. உன்னோட எந்த உழைப்பும் வீணாகல. நீ இன்னைக்கு இங்கிருந்து விடாம எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் தான் இன்னைக்கு நான் உன் கண் முன்னாடி இப்படி நிக்கிறதுக்கு காரணம். You are strong, brilliant and amazing. I hope இப்போ உங்க பாஸ்ட் வெர்ஷன் ஃபேஸ் உங்களை பார்த்து பெரும் மூச்சு விட்டு சிரிக்கிறாங்கன்னு இல்லையா? எஸ். இப்போ உங்க கண்களை மெதுவா தருங்க. எப்படி இருந்துச்சு? நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ரொம்பவே ஹீல் பண்ணியிருக்கும். வார்த்தைகளுக்கு ஒவ்வொருத்தரையும் மென்டலி ஹீல் பண்ற பவரும் இருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கைய மேம்படுத்தி அவங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்றதுக்காகவும் உங்க வார்த்தைகளை கருவியா பயன்படுத்த முடியும். இதே நம்ம வார்த்தைகளை ஆயுதமா பயன்படுத்த எந்த காரணம் வேணாலும் சொல்லலாம். கண்ணை மறைக்கிற அளவுக்கு கோபமோ இல்ல சோஷியல் மீடியால ஒரு பொழுதுபோக்குக்கு போடுற கமெண்ட்ஸ் எதுவா வேணாலும் இருக்கட்டும். வார்த்தைகள் வேணா இலவசமா இருக்கலாம், ஆனா அதுக்கான விளைவு பெருசு. உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ்னு உங்களோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க நல்ல விதமா மெயின்டைன் பண்றதுக்கு காரணமும் நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள். இதே அந்த ரிலேஷன்ஷிப்பை துண்டிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறதும் உங்க வார்த்தைகள் தான். அதை மறந்துடாதீங்க. நீங்க உங்க வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விகளை கேட்டு பாருங்க. இத முதல்ல சொல்றது அவசியமா, உண்மையா அண்ட் இது கைண்டா இருக்கான்னு இந்த 3 விஷயத்த கொஞ்சம் திங்க் பண்ணி கேட்டு பாருங்க. ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தைகளை கூட சில நேரம் மறக்க முடியும், ஆனா அந்த வார்த்தைகள் ஏற்படுத்துற உணர்வை என்னைக்குமே மறக்க முடியாது. ஸோ நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் பலரின் இருளை போக்கும் வெளிச்சமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ எவ்வளவு பிடிச்சதுன்னு இந்த வீடியோ கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன்ல மறக்காம எனக்கு சொல்லுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் அண்ட் மேலும் சோல்ஃபுல்லான உரையாடலை தொடர்ந்து கேட்க சோல்ஃபுல் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்நேகிதி. பாய்.